நீ தீபிகாவோட கூட பிறந்தவ ஸ்தானத்துல இருந்து எல்லாமே செய்யணும். நீ சீக்கிரம் வாசலுக்கு போ. ஐயர் என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்றாரோ அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நீ தான் செய்யணும். என்ன யோசிக்கிற பொங்கடி? போமா. சரிங்க பாட்டி. ராஜம்மா வா போலாம். போலாம். கிரானி, என்ன கிரானி, அந்த டூப்ளிகேட் சிம் கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன? நாம நினைச்சத சாதிக்கிறதுல மட்டும் சந்தோஷம் இல்ல தீபி. பழி வாங்கறதா இருந்தாலும் அது நமக்கு சந்தோஷத்தை தர மாதிரி தான் செய்யணும். என்ன சொல்றீங்க கிரானி? அந்த டூப்ளிகேட் சிம் ஒரிஜினல் சிம் ஆகணும்னு ஆசைப்பட்டது இல்ல. அதான் நீ உட்கார வேண்டிய மனவரையில அவ வந்து உட்கார்ந்துருவாளா? உன் கழுத்துல தாலி கட்ட வேண்டிய ஜீவா அவ கழுத்துல தாலி கட்டுவானா? ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கும் ஜீவாவுக்கும் நடக்க இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து புழுங்கணும். நடக்க போறது சம்பிரதாயமா இல்ல பழி வாங்குறதா கிரானி? 2 in 1 ரெண்டும் தான். கல்யாணமா இருந்தாலும் சரி, ரிவெஞ்சா இருந்தாலும் சரி, இந்த கிரானியோட அரேஞ்ச்மெண்ட் கிராண்டா தான் இருக்கும். வா. வாங்க வாங்க வாங்க. மாயாவதி, யோமா, சொல்லுங்க. என்னம்மா இது? ஏதோ பெரிய மண்டபம் சொன்ன, பார்த்தா கோழி குண்டு மாதிரி இருக்கு. இல்லண்ணே, முதல்ல பெரிய மண்டபத்தை தான் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப பெரிய மண்டபம். போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன, காருக்கு ஏதாவது மோதிடுச்சா? இல்ல, அது வந்து குடவுன் தீ பிடிச்சிருச்சு. அதனாலதான் இந்த மண்டபத்தை புக் பண்ணோம். உடனடி சமையலுக்கு உப்மா கிண்டுற மாதிரி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. சரி சரி, வா போலாம். வாங்க. சம்பந்தி வராங்க பாருங்க. வாங்க வாங்க. வணக்கம் மாயா. வாங்க. வணக்கம்மா. வாங்க. யாருமா இவங்க? பொண்ணோட அம்மாவா? இல்ல, பொண்ணோட பாட்டி. பாட்டியா? பார்த்தா பாட்டி மாதிரி தெரியலையே. கொஞ்சம் கம்மியா தான் கணிக்க முடியுது. யார் இவரு? எங்க ஒண்ணு விட்ட அண்ணன். அட, நீ என்னம்மா ஒன்னு விட்டான்னு 2 விட்டான்னு சொல்லிக்கிட்டு? அவங்க என்னமோ கழுத விட்டைய பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. இவர் என்ன இவ்ளோ அதிகாரம் பண்றாரு? அவரு ஊர்ல நாட்டாம, அதான். என்ன இவங்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வாசல் அணிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க? சட்டு புட்டுன்னு உள்ள கூட்டு போங்க. ஒரு நிமிஷம் இருங்கோ,
அம்மாடி வந்து ஹார்த்தி இடுமா. ஆ இந்தாம்மா உட பிடிச்சிட்டு மாப்பிள்ளைய உள்ள அழிச்சுட்டு வந்துரு. வாப்பா. அம்மாடி உடைய மடக்கிருமா. சரி. வணக்கம் வணக்கம். நான் சரி, சார் மாப்பிள்ளைய உள்ள அழிச்சுட்டு போலாமா? உள்ள கூட்டி. எல்லாரும் உள்ள வந்துருங்க. ஆ ஏன்பா இப்படி வா. ஏன் இத்தனை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உருப்படியா ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்டீங்களா? கிளம்புங்க. மாயா, இவங்களை விட்டா முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நலுங்குக்கு நேரமாச்சு இல்ல. மாப்ள நீங்க போய் உட்காருங்க. போப்பா. செருப்பு அங்க விட்டுட்டு மேல வந்துரும். மாப்பிள்ளைய உட்கார வைங்க. வா மச்சான் உட்காரு. மாப்பிள்ளையோட அண்ணனை சித்த வர சொல்லுங்க. மாலையை போட்டுட்டு சடங்கு ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. நீ போ. வாங்கோ. பொண்ணு ஆத்துல இருந்து வந்து மாப்பிள்ளைக்கு நலங்கு வைங்கோ. யார் முதல்ல நலுங்கு வைக்கிறது? கொடை பிடிச்ச பொண்ணு நலங்கு வைக்கிட்டோம். பூங்கொடி, போம்மா, நீ போய் நலங்கு வை. உங்க கிராண்ட்மா பயங்கர கில்லாடி தெரியுமா? ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவளையே சடங்கு சுத்த வச்சுட்டாங்களே. இது மட்டுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது இந்த கிளியோ பாட்ராவையே எனக்கு வேலைக்காரியா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. இவ எங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வந்து நான் ஜீவா கூட குடும்பம் நடத்துறத பார்த்து அணுவா சாகணும். போம்மா.
என்ன மாயா, பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப கஞ்ச பீஸ் நிறைய இருப்பாங்க போல இருக்கு. ஆரத்தி எடுத்ததும் அந்த பொண்ணுதான். கொடை புடிச்சிட்டு வந்ததும் அந்த பொண்ணுதான். இப்ப நலுங்க வைக்கிறதும் அந்த பொண்ணுதான். அதுக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னா அவங்க யாருக்குமே தோணலையா? அது அவங்க வீட்ல வேலை பார்க்குற பொண்ணு, அதான். என்னது? அப்ப நம்ம மாப்பிள்ளை என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டானா? இல்ல நாம தான் கேவலமா போயிட்டுமா? வேலைக்கார பொண்ணை விட்டு எல்லா வேலையுமே செய்ய சொல்றாங்க. ஐயா, தப்பா நினைக்காதீங்க. அவளும் எங்க பொண்ணுதான். ஆமாங்க, அந்த பொண்ணு எங்க குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு ரொம்ப ராசியான பொண்ணு. மாயா, சொல்லு. மச்சான், அந்த பொண்ணு இல்லாம அவங்க வீட்டுல ஒரு அணுவும் அசையாது. இப்போ உங்க வீட்டுல எங்க அக்கா எப்படியோ அதே மாதிரிதான் மச்சான். அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். வாங்கோ, பொண்ணு ஆத்துல இருந்து வந்து மாப்பிள்ளைக்கு நலங்கு வைங்கோ. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சரி சரி, உங்க சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படியே பெரியவங்கள கொஞ்சம் ஒதுங்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய எங்க கையில ஒப்படைங்க. எதுக்கு? எங்களுக்குன்னு ஒரு சில என்டர்டைன்மெண்ட் சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. எஸ்.
இளைஞர்களுக்கு வழி விடுவோம், இளைஞர்களுக்கு வழி விடுவோம்னு சட்டசபையிலும் பார்லிமெண்ட்லயும் வாய்க்கிடையே பேசுறீங்க. ஆனா யாரும் வழி விடுற மாதிரி தெரியலையே. அட்லீஸ்ட் இந்த கல்யாண மண்டபத்திலாவது நீங்க கொஞ்சம் வழி விடல மிஸ்டர் நாட்டாமையே. சரி, உங்களுக்கு ஒரே 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. இது இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. சூப்பர் நாட்டாமை, என்ன ஒரு தீர்ப்பு. வழக்கமா எல்லாரும் பிஸ்கட் சைஸ்ல தான் லேடிஸ் கடிச்சு வச்சுப்பாங்க. இப்போ நீங்க எல்லாரும் இவ்வளவு பெருசா வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அட்லீஸ்ட் இத வெளியே எடுத்துட்டு போய் விரிச்சாலாவது ஓரளவுக்கு கலெக்ஷன் பார்க்கலாம். ஆனா விரிச்சு என்ன பண்ண போறேன்? என்னமோ கலாய்ச்சிட்டாராமா. சொல்லிருச்சு பாகவதர் மண்டை. சரி, இப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய கர்ச்சிப்பு? ஏன் யூஸ் பண்ண கூடாதா? சரி, நீங்க எதுக்காக கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுவீங்க? குட் क्वेश्चन. பொண்ணுங்க கர்ச்சீஃப முகம் துடைக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா பசங்க முகம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், பைக் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், பஸ்ல சீட் பிடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் பீர் பாட்டில் உடைஞ்சிருச்சுன்னு வையேன், அத வடிகட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். அர்ஜென்ட்டுக்கு கோமணமா கூட யூஸ் பண்ணுவோம். வெக்கமே இல்ல. அது மட்டும் இல்ல, பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கும்போது வலிற ஜொல்ல தொடச்சுக்க கூட யூஸ் ஆகும். அசடு வலிது தொடச்சுக்கோ. ஓகேடா. யார் யார் முகத்துல அசடு வலிய போகுதுன்னு இப்ப தெரிஞ்சிரும்ல. ஏன் பெருசுங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஜீவாவையும் தீபியும் தனியா கூட்டிட்டு வந்திருக்குமே, எதுக்கு? தலை சுத்தி போடுறதுக்கா? இப்போ உன் தலைய ஒரு சுத்தி சுத்தி போட போறேன் பாரு. ஓகே ஃபைன், லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். ஒரு கேம் விளையாடலாம். அதுக்காக தான் இந்த கர்ச்சீஃப் கொண்டு வந்தேன். இத ஒருத்தவங்க கண்ணுல காட்டலாம். அவங்க கரெக்ட்டா அவங்க ஜோடியை கண்டுபிடிக்கணும். அதுதான் கேம். ஓகே? வாவ், பியூட்டிஃபுல் கேம். அப்ப ஜோடி இல்லாதவங்க யாரையாவது பிடிச்சி ஜோடி ஆக்கிக்கலாமா? தாராளமா, நாங்க ரெடி. அப்ப நீ இந்த கல்யாணத்துக்கு அதுக்கு தான் வந்தியா? ஏய், நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற. முதல்ல நீ வா, உன் கண்ணை கட்டி விடுறேன். நானா? ஹே, ஃபீலிங் ஷை. எல்லாத்துலயுமே கடைசியா தானே இருக்க. இது ஒண்ணுலயாவது ஃபர்ஸ்ட்ல இரு போ. ஓகே டாமா, ஐ அம் கமிங். மிஸ்டர் கூல் வச்சுக்கிறீங்களா? ஓகே, நானே வச்சிடுறேன். ஏய், ஓகே. கட்டிடா குட்டிமா. தெரியுதா? தெரியல. இரு, நல்லா கட்டி விடுறேன். ஓகே ஃபைன் ஃபைன். யாய் அவுட். பாபு பாபு பாபு, we are best friends. லாரி எச்சி மாறி. வழக்கமா ஏதாவது நல்லது நடந்தா கடவுள் கண்ணை திறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கண்ணை மூடிட்டாருன்னு சொல்றதா? டேய், மரியாதையா கையேட்றா. என் கையை நீ விட்டுறாத டார்லிங். இந்தாரே, டார்லிங் கீர்லிங்னு நான் டார் தர கீச்சுறேன். என்ன
மாரியம்மா மாரியம்மா நல்ல பாடியம்மா பாடியம்மா. இப்ப வேற ஓகே 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 ஒரு சேஞ்சுக்கு நம்ம அனன்யாவுக்கு கண்ணு கட்டி விடலாமா? எஸ் வா வா என்ன பியூட்டிஃபுல். கண்ணு கட்டி விட்டா நான் யார் பிடிக்கிறது? நீ உன் அண்ணியவே கண்டுபிடி. வா